ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மஷ்ரூம் வச்சு பண்ணியிருக்கேன். வாங்க நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை ஒரு அடுப்பில் கொதிக்க வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிறேன். இப்போது தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம், கேப்சிகம், மஷ்ரூம் இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான், குயிக்காக முடிச்சிடலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நான் உப்பும் எண்ணெயும் சேர்த்துட்டு ஊற வச்ச ரைஸையும் சேர்த்து அது நல்லா ஒரு 95% குக் ஆகட்டும். குக்கான பிறகு நம்ம அதை எடுத்து வடித்து ஆற வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்து அதில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுறேன். இப்போது இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுறேன். நெக்ஸ்ட்டு மஷ்ரூமையும் கேப்சிகமையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. அப்போ தான் அது தண்ணி விட்டு சொதன்னு ஆகாமல் இருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் நல்லா வதங்கின பிறகு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெப்பர் இவ்வளோ தான் மசாலா. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். இப்போது வேக வச்சு எடுத்து வச்ச பாஸ்மதி ரைஸையும் இது கூட சேர்த்துட்டு கை நிறைய கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஒரு மஷ்ரூம் கேப்சிகம் ரைஸ் சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டோம். இதை கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மைல்டான ஃப்ளேவர்ஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் லஞ்ச் பாக்ஸையும் பேக் பண்ணிக்கிறேன். மஷ்ரூம் ரைஸ் வச்சுட்டு அது கூட கொஞ்சமாக தயிரும் குக்கும்பரும் கேரட்டும் சேர்த்து வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.